நாய் வந்தா கூட மோதி பார்த்து ஓடி விட்டு பொண்ணு சமையல் பெருங்காய வாசனை எனக்கே சாப்பிடலாமான்னு தோணுது. எல்லாம் நான் சொல்லி கொடுத்தது. நான் சொல்லி கொடுத்த சாப்பாடு செய்ய பிரமாதமா செஞ்சுக்கிற பழக்க வாசனை பிரமாதமா இருக்குது. ஐயோ ஊத்தின்னு வரா ஐயோ நான் ஒண்ணுமே போடுறேம்மா உனக்கவா ரவுண்ட்லாம் அடிக்கிறேன். சத்தியமா ஒண்ணுமே போடுறேம்மாவா இந்த வாயில ஜீவன் போட்டு போடுறாமாவா. என்னடா அது அங்க பாத்ரூம் இருந்தது. ஏய் நாடி பாத்ரூமுக்கு தான் சாப்பிட்றதுக்கு எடுத்துன்னு வந்து வச்சுட்டா. அது எடாது. சரி விடு அங்க தானே இந்த கையும் கை அது எறியாத. சைலன்ஸ். இப்போது எங்க அம்மா கழுவி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பீடத்தை கீழே போட போகிறார்கள். பீடம்னா பட்டுச்சு போட்டு விட்டார்கள். அப்பா எப்பா இப்பதான் சாப்பிட போறாங்க. எல்லாம் அமைதியா மாமோ சாப்பிட்டு சொல்லி தம்பி இருக்குமா என்ன எங்க அம்மா சாப்பிட்டு புடிக்கல உங்களுக்கு தம்னு இருங்க. என்ன குழம்பு இது? சாம்பார் எங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு குழம்பு சாம்பார். ஒரு ஆட்டுக்கறி கோழிக்கறி போட்டு பிரமாதமாக சாப்பிட்டு இருப்போம். என்ன இது பொண்ணதுக்கு என்ன பண்ண பார்த்தே இல்லையா? பாட்டு பண்ணிக்கிறாடா ஆடலும் பாடலும் போறிய இப்போது எங்க அம்மா கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா கொத்தனாரு. இப்போது செனர போகிறார்கள். செனறு என்றால் செனறு. இப்போது வாரி கொட்ட போகிறார்கள். ஆமா ஜேசிபி வாரி கொட்ட போறாங்க. ஜேசிபி வாயா லாரி. முக்கியமா இது ஆடவர்கள் பார்க்கிறார்கள் இல்லையா? பெண்கள் தான் பார்க்கணும். ஆமாமா ஏன் உங்களை அவங்க தூங்கி கூப்பிட்டு சொன்னேன். ஏன் முக்கியமா உங்களை பார்க்க சொல்றேன்னா ஒரு பொம்பளையா பிறந்தவங்க எப்படி உட்காந்து சாப்பிடணும் என்ன பார்த்து கத்துக்கிட்டேன். அப்படித்தான் ஒரு காலை பரப்பிக்கினேன் உட்காந்து சாப்பிட்டா வீடு நல்லா விளங்கும். அப்பதான் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா. இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சினா பக்கத்து விட்டு போடுவோம். இருக்கிற மகாலட்சுமி சோறு சாப்பிடுமா. என்ன விமல என்ன சிரிக்கிற என்ன அது எகத்தாலமா என்ன? இல்ல அவர் ஏன் சிரிச்சான்னு எனக்கு தெரியும். ஏன் அவர் அங்க உட்காந்துங்கிறன்னு உனக்கு காட்டுறாரு. சிரிச்சாதான் திரும்பி பாப்பா. ஆமா ஐயோ ஒரு உண்டு நம்ம இந்த மாதிரி வாயாக்குது. மெட்ராஸ் ஏர்போர்ட் மாதிரி இருக்குது வாய். எத்தனை ஏரோப்ளான் உள்ள போவோமோ. சாப்பிடு நல்லா சாப்பிடு ஜாலியா சாப்பிடு. என்னாச்சு ப்ளீஸ் என்னமாச்சு அம்மா என்னமாச்சு ஐயோ எங்கம்மா வாந்தி எடுத்துட்டாங்கோ. சத்தியமா நான் இல்ல நான் சும்மா தான் 1 மணி நேரம் 1/2 மணி உள்ளிட்டு போன நான் இல்ல. எங்க அம்மா வாந்தி எடுக்க வச்சாங்களே. முதல்ல யாரோ டீ எடுத்துன்னு வந்தாரு யாரும் தெரியல. தூங்கிறாரு இவர் தானே எங்க அம்மா வாந்தி எடுக்க வச்சா தூங்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ மொத்த பலு வச்சுன்னு தூங்க வச்சாப்பா. எங்க அம்மா வாந்தி எடுக்க வச்சுன்னா அன்பா தூங்கிறாரு. மெதுவா ஓ நம்மளுமா வயித்துல பேபி பாமாயி. என்ன பாம்புல குழந்தை வளர்ந்துக்குது. யார் காரணம்? எடுத்துன்னு வந்து வச்சாரு இவரு காரணம். கவுன்சிலர்தாமா நடந்தது. நீ தூங்கி நின்ற கல்யாணம் கழிச்சுட்டாரு. போவாத இது நம்ம நல்லதா. நீ காலைல 9 மணிக்கு கவுன் பஸ் போயிடு. டோக்கன் போட்டு வாரம் செக் பண்ணிடு. ஆம்பளை கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம் ஒன்னோடு நிட்டாரு. கவர்மெண்ட் இப்போ நிறைய துட்டு தராங்களா. இவான் போட்டீங்கன்னா துட்டு வாங்கி மத்த வீடு கட்டலாம். ஏன் இதெல்லாம் சொன்னீங்க? வாந்தி எடுத்துட்ட மாசமா இருக்கிறதுக்கா வாந்தி எடுத்த? இந்த சாப்பாடை தெருல போற தெருநாய் தின்னா தண்ணி துண்ணிந்து நான் தெருநாய். இந்த என் சக்கங்க அம்மா நான் இருந்தேன். சதியம்மா
டச்சில் இருக்கிறேன். ஏன் ராவா குடிச்சேன்னா ராவாலாம் குடிக்காத தண்ணி ஊற்றி குடிங்கோ. அப்புறம் நொல்லான்னு ரத்தமா போகும். டேய் அவளை அடிச்சு பார்த்து திட்டி பார்த்து எனக்கு மசியல. ஏன் நல்ல மிக்சி வாங்கிடுத்து நல்ல மசிமே. ஏ டாபே ஜோடியோ என்னப்பா என்னது? வேற ஏதோ சொன்ன அவர் வேற ஏதோ சொல்ல போய் வேற ஏதோ வெளியே வச்சு என்ன சொன்னாரு? ராவா குடின்றது ஏய் நாராவா? சீ அவளை அடிச்சு பார்த்து திட்டி பார்த்து எனக்கு அடங்கல. அப்படியே மொண்டாட்டி மாதிரியே இருக்கிறோமா. நீ இருட்டில் நிற்காது எப்பவுமே. ஒரு நேரம் போல நான் இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நாளைக்கு எங்க வீட்டுக்காரர் வராரு. யார் அண்ணன் வர்றாரா? அப்ப நானு அண்ணன் சொல்லலாம். எங்க வீட்டுக்காரர் வந்து ரெண்டுல ஒரு முடிவு நான் பாக்கல. ரெண்டுல ஒண்ணு பாக்கலாம். பேரே மாத்தி வச்சிருக்கோம். நினைத்தால் ஈரமாகி விடுவாயா? ஏனம்மா என்னை இப்படி சொல்லிவிட்டா? என்ன என்றும் இல்லாமல் இன்று முகத்தில் சந்தோஷம் அதிகமாக தாண்டவம் இல்லை எனக்கு. வேற என்ன அதெல்லாம் சொல்லாத. என் கூட வரான்னு சந்தோஷம். அண்ணன் வருகிறாரா? கொடப்ப கட்ட அண்ணின்னுவே. அப்புறம் அண்ணன் இல்லாத போது என்ன டேய் புரிந்தால் சரி. எங்க வீட்டுக்காரர் வந்தா பேசவே பேசக்கூடாதா? ஐயோ பாவத்தால் காயம் பட்ட இதயங்களே உங்கள் கண்ணீரை மருந்தாக்குங்களே. கண்ணீரை மருந்தாக்குங்களே. பொன்னான மனசு பொவ்வான மனசு